முருகா லெஃப்ட்ல ஒரு வராம அவன் ஐயோ அவன் ரைட் சைடுல போறா இவன் லெஃப்ட் சைடுங்களா ஐயோ அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கானே டேய் சிச்சியா உன்னை விட உங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா என் பையனுக்கு ஏதாவது நல்ல சீனு அதான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்யலான்னு இருக்கேன். அப்ப இந்த நாளா நான் உன்னை முருகான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீ எனக்காக செய்ய மாட்ட, எங்க அம்மா கும்பிட்டாங்க தான் இப்ப எனக்கு செய்ய போற. அப்படியெல்லாம் கிடையாதுடா, இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லது செய்யணும்ல, அதான் உனக்கு செஞ்சு விடலான் இருக்கேன். சரி ஓகே முருகா, குயிக்கா தேவயானி வர வச்சினா நானே என் வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன். எது தேவயானியா? உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணலான்னு பார்த்தா தேவயானி வேணுமாமா? தேவயானி வந்தா செலவு பண்றது காசு வச்சிருக்கியா? உன் மொத்த குடும்பமே நமக்கு இவன் தேவையானு யோசிச்சுக்கிறாங்க. இது உனக்கு தேவையானு கேக்குது. வேலையும் இல்ல காசு இல்ல, ஆனா பொண்ணு மட்டும் வேணுமா? பொண்ணு ஐயோ முருகா, ஒரு பொண்ணு வந்தாதான் நமக்கு வாழ்க்கை வாழணும்னு தோணும், மோட்டிவேஷன் வரும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அதுக்காக தான் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன். முதல்ல வேலைக்கு போ, ஒரு 4-5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொண்ணை பத்தி யோசிக்கலாம். ஐயோ முருகா, ஆல்ரெடி 30 வயசு ஆச்சு, இன்னும் 5 வருஷம் சத்தியமா முடியாது. இப்படியே பேசிட்டு 5 வருஷத்தை 10 வருஷமா மாத்தி விட்டுறேன். சோகம் எதுவும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.